ஆக இது எஸ்ஐஆர் பீகாரில் எந்த அளவுக்கு கள்ளத்தனமாக நடந்தது, அதற்கு பிறகு என்ன நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது, 65 லட்சம் வாக்காளர்கள் திருடப்பட்ட பிறகும் இன்னைக்கு 60% மேல இன்னைக்கு பதிவாயிருக்கிறது ஓட்டு. இந்த பதிவான ஓட்டு நிச்சயமா தேஜஸ்வி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் எழுதுகிறார்கள், அரசியல் அறிஞர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி கைப்பாவையாக இருக்கின்ற தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்திய போது என்ன விளைவுகள் ஏற்படும் என்று தெரியாமல் அவர்கள் நடத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகும் அந்த தேர்தல் பீகாரில் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற இருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இப்ப அங்க தேர்தல் முடிஞ்சிச்சு. அடுத்தாப்புல இந்த 12 மாநிலங்கள் நம்ம மாநிலம் உட்பட 12 மாநிலங்களில் இன்றைக்கு வாக்கு சேகரிப்பு நடக்கிறது. உரிமை படிவங்கள் கொடுக்கப்பட்டுகிறது. இந்த படிவங்கள் பூர்த்தி செய்து திரும்ப அனுப்பி நமக்கு அது வாக்காக மாறணும். நம்ம பேரு இருக்கிறதா என்று ஒவ்வொருத்தரும் பார்த்தாகணும். பேரு இல்லைன்னா உடனடியாக அதுக்கு என்ன செய்யணுமோ நம்முடைய கழக அலுவலகங்களில் தோழமை கட்சி அலுவலருடைய தலைமை அலுவலகம் சென்று இது சரி செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ஒவ்வொருத்தருடைய வேலை. தமிழ்நாட்டில், புதுச்சேரியில், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல் நடக்க இருக்கும் இடங்களில் ஜனநாயக படுகொலைகளை நிச்சயமாக செய்திருக்கிறார்கள், செய்திருக்கின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரி, எதிர்கட்சிகள் மாநிலங்களான இந்த மாநிலங்களிலே இப்போ எஸ்ஐஆர் நடக்குது. ஏன் அஸ்ஸாமில் நடக்கல? அஸ்ஸாம அவங்க கட்சி ஆட்சி நடத்துது. அஸ்ஸாமில் இந்த எஸ்ஐஆர் கிடையாது. அஸ்ஸாமில் தான் நடத்தியே ஆகணும். மிக முக்கியமான சென்சிட்டிவ் ஏரியா, அது பார்டர் ஏரியா. ஆனால் அது நடக்கலன்னு சொன்னா இன்னும் சந்தேகத்தை அதிகமாக ஆக்குகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அண்ணா சொன்னார், என்னமோ ஒரு பேராசிரியர் டெல்லியிலே ஓட்டு போட்டாரு, பீகார்லயே ஓட்டு போட்டாரு. இது என்னன்னா பெரிய விஷயம். ஒரு பேராசிரியர் 2 வாக்கு போட்டிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாடல் அழகி, மாடல் அழகினா இந்திய மாடல் அழகி இல்ல, இந்தியாவில் இருக்கின்ற மாடல் அழகி அல்ல, பிரேசில் இருந்து வந்த மாடல் அழகி. பிரேசில் சொன்னா வெளிநாடு. வெளிநாட்டுக்காரங்களுக்கு இங்க ஓட்டு கிடையாது, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆனா வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஓட்டு கொடுத்ததற்கு மட்டுமல்ல, அவங்க மாடல் அழகியே அப்படி ஒண்ணா இருக்கலாம். வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இந்திய குடியுரிமை இருக்கிறவங்களுக்கு தான் ஓட்டுரிமை. ஆனால் வெளிநாட்டுக்கார அந்த மாடல் அழகி இந்தியாவில் ஒரு இடத்துல, பீகார்ல மட்டும் இல்ல தம்பி, மொத்தத்தில் 22 இடங்கள்ல, பீகார்ல 22 இடங்கள், 1-2 இல்ல, இன்னும் 2 இடத்துல ஓட்டு போட்டது மிகப்பெரிய தகவல் அண்ணன் சொன்னாரு. அதுக்காக சொல்றேன், அவரை எதிர்க்க வேண்டும் என்று சொல்ல, அவருக்கு இந்த தெரிய வேண்டிய ஒரு ரகசியம் தெரியாம இருந்தது. மாடல் அழகினா விட்டுருப்பாரு. மாடல் அழகி அவர் பிடிக்குதோ பிடிக்கல, உண்மையை சொல்லி ஆகணும். உண்மையை சொல்லி ஆகணும்ல. இந்த மாடல் அழகிக்கு 22 இடத்துல ஓட்டுரிமையை பதிவு செய்து கொள்வதற்கு உதவியது யார்? எந்த கட்சி? அது தேர்தல் பிஜேபி கட்சியா இருக்கலாம், தேர்தல் கமிஷனாக கூட இருக்கலாம். 22 இடத்துல பதிவு பண்ண என்ன சாதாரண விஷயமா? அது இப்ப இருக்கிற நிலையை நீங்கள் உணர வேண்டும். கழகத்தோழர்கள், தோழமை கட்சி தோழர்கள் இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்து வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது கட்சி தலைமை நடத்தாத இந்த தேர்தலை நாம் தான் நடத்த வேண்டும், நாமே முன்னின்று நடத்த வேண்டும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படின்றா, முதல்ல உங்களுக்கு ஓட்டுரிமை உண்டான்னு முதல்ல பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் உங்க குடும்பத்துக்கு ஓட்டுரிமை இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது உங்க வார்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஓட்டுரிமை வந்துதான் பார்க்கணும். அடுத்தது உங்க டிவிஷனை பார்க்கணும், பகுதி செயலர் பகுதி முழுக்க பார்க்கணும், சட்டமன்ற உறுப்பினர் எல்லா இடத்துலையும் வாக்குரிமை வந்துதான் பார்க்கணும். இதெல்லாம் 1 by 1 ஒரு நிமிஷம் கூட இடைவிடாமல் நீங்கள் தேர்தலை மிக மிக தீவிரமாக பணியாற்ற வேண்டிய காலம் இதுதான். கடைசி நேரம் அல்ல. சாதாரணமா நம்ம கடைசி ஒரு வாரத்தில் வேலை செய்வோம். கடைசி ஒரு வாரம் ஷிஃப்ட் டெத் இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு ஒருத்தர திட்டு இரவு போதெல்லாம் பணியாற்றி தேர்தல் ஸ்லிப்பெல்லாம் எழுதி கொண்டு கொடுத்து தேர்தலை வெற்றி பெற்றுட்டு. ஆனா இப்ப அது மாதிரி கிடையாது. இப்பொழுதிருந்தே பணியாற்ற வேண்டும். ஏன்னா இப்போதிலிருந்தே உங்களுடைய வாக்குகள் புறக்கணிக்கப்படுகின்றன. உங்களுக்கு வாக்கு இல்லாம பண்ற வேலையை பிஜேபி செஞ்சுட்டு இருக்குது. இந்த வாக்கு இல்லாம வேலையை செஞ்சுக்கிட்டாலே அவங்க வெற்றி பெற்றாருங்க.
நம்ம தோல்வி அடைவோம். இப்போ வாக்கு, நம்முடைய வாக்கு நமக்கு உண்டு என்பதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தாவிட்டால் நீ என்ன பணியாற்றினாலும் சென்னையில் இருக்கவங்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை கழக தோழர்களும் தோழமை கட்சி தோழர்களும் பல முறை மாவட்ட செயலாளராக இருந்ததுனால எனக்கு சொல்றேன், எல்லாரும் மிகச்சிறப்பாக பணியாற்றிய வெற்றி பெறுகின்ற, எப்போதும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற குதிரைகள். எந்த தேர்தலாக இருந்தாலும் வெற்றி தான் உங்களுக்கு. சென்னையில் இருக்கின்ற அத்தனை கழக தோழர்களும் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள், போட்டி போட்டுக் கொண்டு பணியாற்றக்கூடியவர்கள். இருந்தாலும் இந்த முறை நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 4 மாசம் 5 மாசம் முன்னாலேயே தலைவர் அவர்கள் எல்லா தலைவர்களும் இன்றைக்கு வரிந்து கட்டுக்கொண்டு இந்த எஸ்சிஆர் பதிவை சரியாக செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கோருகிறார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள். இதை, இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண போராட்டம், சாதாரண ஆர்ப்பாட்டம் அல்ல. ஆகவே அன்பு தம்பிகள் அனைவருக்கும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த மோசடி, இப்படிப்பட்ட மோசடி பிரேசில் நாட்டு அழகி இந்த நாட்டிலே 22 இடத்துல ஓட்டு போட்டிருக்கிறார் சொன்னால், இந்த தகவல் உங்களுக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த அளவுக்கு தீவிரமாக ஒரு கள்ளத்தனமாக தேர்தல் கமிஷன், எந்த தேர்தல் கமிஷன் முன்னின்று பணிகளை ஒரு புனித போராட்டம் சிறப்பாக முன்னின்று நடத்த வேண்டுமோ அவர்களே கள்ள போராட்டமாக, கள்ளத்தனமாக இந்த நாட்டில் இருக்கின்ற புனித போரை அவமானப்படுத்துகின்ற அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட தவறான போக்கை கண்டித்து, தேர்தல் கமிஷன் தவறான போக்கை கண்டித்து, அராஜக ஆட்சியை கண்டித்து நாம் நடத்துகின்ற அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறுவானால், அந்த வெற்றியில் தோழமை கட்சிகளுடைய தலைவர்கள், அவர்கள் தொண்டர்கள், அவர்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்ற வேட்பாளர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அதற்காக நாம் கடும் உழைப்பை தந்தாக வேண்டும் என்று சொல்லி, கடைசியாக ஒன்று, இந்த நம்பரை நீங்க எழுதி வச்சுக்கணும். எதுக்காக எழுதி வச்சுக்கணும் சொன்னா, உங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஓட்டு பதிவாகவில்லை, அல்ல சரியாக உங்களுக்கு சந்தேகம் வருது, இந்த விண்ணப்ப படிவம் படிக்கிறதுல தலை சுத்துது. விண்ணப்ப படிவம் மற்றவங்களுக்கு வந்து வாங்கி படிச்சா அப்படியே தலை சுத்துது. என்ன கேட்கிறாங்கன்னு நாங்க படிச்சவங்களுக்கே தெரியல. படிப்பில் இல்லாத மக்கள், பொதுமக்களுக்கு என்ன தெரியும்? என்ன கேள்வி கேட்டு, என்ன கேட்டிருக்குது, அடைப்புல என்ன போட்டிருக்குது, நம்ம என்ன பதில் சொல்லணும் நமக்கே புரிய மாட்டேங்குது. இப்படி புரியாமலும் தெரியாமலும் படிவங்கள் இருந்தால் நம்முடைய சாதாரண மக்கள், கிராமப்புறத்தில் வாழ்கின்ற மக்கள், விவசாய தொழிலாளிகள் இவங்களெல்லாம் எப்படி அதை ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னு தெரியாது. அதனால இப்ப என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா, ஒரு எண் அதை எழுதிங்க. 0, எல்லாம் பேனா பேப்பர் எடுத்து எழுதணும். சும்மா போன்ல பதிவு பண்ணுங்க. 08065420020. திரும்பவும் சொல்றேன், 08065420020. இந்த எண்ணுக்கு நீங்க எப்போது வேண்டுமானாலும் தொலைபேசியில் 24/7 24 மணி நேரமும் இயங்குகின்ற இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்க பேசி உங்களுக்கு என்ன சந்தேகமா இருக்கோ அந்த சந்தேகத்தை நீ கேட்கலாம். அழைப்பு இல்லாம பதில் சொல்வதற்கு தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த டெலிபோன் நம்பரை நீங்க வச்சுக்கணும். இன்னைக்கு முரசல்ல வந்திருக்கு, தலைவர் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு, அன்பு தலைவர்கள்லாம் அந்தந்த கட்சியினுடைய பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட கவனக்குறைவில்லாமல் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடித் தருவதற்கு, நம்முடைய வெற்றி நம்முடையது, நம்முடைய ஓட்டு நமக்கு உரியது என்று முதலிலே நீங்கள் தீர்மானம் செய்து கொண்டு அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப வாக்குகள் அனைத்தும் பதிவு பெற்றிருக்கின்றன என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வட்டத்தில் இருப்பவர்கள், நம்முடைய பகுதியில் இருப்பவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு விட்டன என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு நீங்கள் மிகச்சிறப்பாக தேர்தல் பணி ஆற்றி இந்த அணியை, இந்த தோழமை கட்சியினுடைய அணி, திமுக தோழமை கட்சியினுடைய அணியை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு